உன் செல்வாக்கு குறைஞ்சது, அவனுடைய ஆதிக்கம் வந்தது, சூதரர்கள் காசு மக்கள் அப்படின்னு சொல்றோம். நீ என்ன பண்ண? அழிக்கணும் உழைக்கணும்னா அவனுக்கு சக்தி வரணுமே. மனித சமுதாயம் நாளுக்கு நாள் வளர்ந்து அதிசயங்கள்லாம் விஞ்ஞானங்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு மனித சமுதாயம் அனுபவிக்கலாம். இவ்வளவு முன்னேறி இருக்கிற காலத்துல எத்தனையோ வருஷத்துக்கு முன்ன பண்ணி என்னமோ அறிவிக்கிற காரியத்தை இப்ப புதுசு பண்ணிட்டானே. இதுக்கு என்ன பண்ண போறாங்க? யார் கவலைப்படுறா? அதனால இதுக்கு ஏதாவது செய்யணும் நினைச்சிடலாம். வெகு நாளா நினைச்சுட்டு தான் வர்றேன், 50 வருஷமா நினைச்சிட்டு வர்றேன். 30-40 வருஷத்துக்கு முன்னமா சட்டத்தை கொடுத்துனேன், சட்டத்தை நெருப்பு வச்சு கொடுத்துனேன், அரசியல் சட்டத்தை கொடுத்துனேன், மனிதர்களுக்கு கொடுத்துனேன், ராமாயணம் பாரத்தை எல்லாம் கூட கொடுத்துனேன். முன்ன கடவுள் எல்லாம் கூட கடவுள் மடப்பையில பாருதா, செருப்புல இருக்கு, அது ஏதாவது பண்ணுதா பாருன்னு ஜனங்களுக்கு புத்தி வர்றதுக்கு சில காரியங்களும் பண்ணி காட்டினேன். எவன் லட்சியம் பண்ணா? யாருக்கு பிரச்சனை கவலை இருக்கு? அதனால இது இப்ப நாங்க இதுக்காக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆதரவு கூட இந்த தோழர்கள்னா ஆதரவு கொடுத்தாங்க. இப்ப ஆரம்பிச்சிட்டோம். இப்ப என்ன பண்ண போறோம்? அடுத்த மாசம் 8-9ஆம் தேதி இழு ஒழிப்பு மகாநாடுன்னு ஒன்று கூட்டுறோம். அது இந்த மாதிரி இருக்கு, இது நமக்கு தாங்க முடியல, எப்படியாவது மாற்றி ஆகணும். இது மாற்றும்படி செய்யறதுக்கு அரசாங்கம் உடனே அக்கறை எடுத்துக்காவிட்டா ஏதாவது கிளர்ச்சி பண்ணி என்னமாவது செய்யும்படியான நிலைமைக்கு அவங்களை கொண்டாடுறதுக்கு கிளர்ச்சி பண்ண வேண்டும். ஏதோ என்னென்ன பண்றதுன்னு யோசிக்க போறோம். அவங்களுக்கு உணர்ச்சி வர்றாத்துல அவனை போய் மற்றவங்க தூண்டுறாத்துல வடநாட்டான் கிடையாது மதியம் பண்றது முதல் கொண்டு, ஜாதி இழிவு பண்றது முதல் கொண்டு, பாப்பாங்க வெறுக்கிறது, செருக்கிற மாதிரி நடக்குது. இப்படி பல காரியங்களை இவங்களுக்கு உணர்ச்சியும் வரணும், அவங்களுக்கும் இது அவசியம் தான் தோணணும். அந்த மாதிரி காரியம் பண்ணலாம்னு இருக்கணும். பண்ணா சும்மா இருப்பாங்களா? ஏதாவது பண்ணித்தான் தீர்வோம். கொல்ல மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க. அது உறுதி. அதுக்கு அப்படி நானும் வச்சுக்க மாட்டேன். செய்யணும் செய்ய காரியத்துக்கு போலீஸ்காரன் சொன்னா கேட்டுக்கிறோம். உடனே அவர் கடையில ஃபீட் பண்ணா ஒரு பாப்பா நிட்ட சாமான வாங்காதுன்னா அவனை பார்த்து அந்த பாப்பாவை பார்த்து நாம நீ ஏன ஜாதி போய் எங்க தைரியமா எனக்கு இருக்காது, எங்களை ஏன ஜாதிங்கிற மாதிரி பூணு போட்டுட்டு போறியடா எங்க நாட்டில அப்படின்னு கேட்கிறோம். இதெல்லாம் தப்பு அப்படின்னா சும்மா இருக்கிறோம். வாய்க்குன்னா பழகின நாயத்தை பின்னாலே போறோம். ஏதாவது அகல் பண்ணாத்தானே, கலர் பண்ணாத்தானே. இந்த இயக்கத்திலையும் நம்ம முயற்சினால கலவமாச்சின்னு சொல்ல முடியாது. ராமாயணத்தில் கொடுக்கிற போதோ, இந்தியெல்லாம் அடிச்ச போதோ, சட்ட புத்தகத்தையெல்லாம் நெருப்பிச்சு கொடுக்கிற போதோ ஒரு ஆள் ஒரு அடிபட்டம், ஒரு ஆளை புடிய பிடிச்சு விட்டான் போலீஸ்காரன், ஒரு ஆளை கழுத்து பிடிச்சி, அந்த பேச்சே இல்லை. செய்யணும் வாங்கினா போற செய்யணும். அதனால கலவரம் வராது. ஜாக்கிரதையா பார்த்துக்குவோம். ஜனங்களை விட்டு நாம் செய்யணும். செய்யாம இருந்துள்ளாமோ இவ்வளவு தெளிவான காலத்தில் இவ்வளவு அவமானகரமான வாய்ப்புகளை வச்சுக்கிட்டு, சாஸ்திரம் சட்டங்களை வச்சுக்கிட்டு, கோர்ட்டுக்கு போனா இதை வச்ச தீர்ப்பு பண்றான்.
இந்த நிலையில் இருந்துட்டு இதுக்கு பரிகாரமே பண்ணாம இருக்கலாமா? இருக்க முடியுமா? என்ன அதுக்கு பரிகாரத்துக்கு நாம கஷ்டப்பட்டு சாப்பிடுறோம்? வேப்பண்ணியே தப்புடாங்க வச்சு போடுறோம், அவ்வளவுதான். அதுக்கு போலீஸ்காரன் பிடிப்போம், பிடிச்சா ஜெயிலுக்கு போறோம். ஏதோ கொஞ்ச நாளைக்கு வச்சிருக்கிறோம், விடலாம், வந்தா மறுபடியும் செய்யணும். இல்லை இருக்கிறாங்கிறோம். இப்ப 3 வருஷம் இருக்கு இல்லையா? நம்ம ஆனத்து கூட 1 வருஷம் இருந்தது. இங்க நம்முடைய பச்சமுத்து நம்ம ஆமா அவர் பேர் கிராமத்து கோயில் அவங்க எல்லாம் இருந்தவங்க 3 வருஷம் இருந்தாங்க. ஏதாவது ஒரு பெரிய காரியம் ஆகணும்னா அதுக்கு பெரிய கட்சி செய்யணும். ஓட்டுக்காக மற்ற கட்சிக்காக எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்றான், எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்றான், அவனுக்கு எவ்வளவு ஆள் கூடுது. அதனால முக்கால் பிரயோஜனம் பிரயோஜனம் ஏதாவது சொல்லுன்னா அவனுக்கு ஓட்டு கிடைக்கும். அதான் என்ன பாதுகாப்பு, என்ன எத்தனை நாளைக்கு பாருவோம். நம்மது அப்படி இல்லையே, ஆயிரக்கணக்கான வருஷமா இருக்குது. சும்மா இருந்தோம்னா என்ன ஆயிரக்கணக்காக வரணும்? பொய் என்ன ஒண்ணு கூட நிஜம் இல்லை. சாதாரணமா மதம் நிஜமா, இந்த சாஸ்திரங்கிறது ஏதாவது நிஜமா, இந்த மனிதன்மம் ஏதாவது நிஜமா, இந்த ராமாயணம் பாரதம் புராணங்கள்லாம் நிஜமா, அதுல இருக்கிற கடவுள் எல்லாம் நிஜமானவங்களா? சொல்லிட்டுமே எவனாவது ஒருத்த ஆமான்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கிலி அயோக்கியத்தனம், முட்டாள்தனம், பித்தளாட்டம், ஏமாத்தனுக்கு மனுஷன் காட்டும் ராஜா இருந்த போது எழுதின கதைகள், அதை மற்ற முட்டாள்தனத்தை பார்த்து அவனுக்கு கொண்டாந்துட்டான் தவிர இப்ப சொல்லப்படுற சாஸ்திரம் எல்லாம் நிஜமாக செஞ்சியா? மந்திரம்னு சொல்றாங்களே அது நிஜமா? மந்திரத்துக்கு என்ன வியாக்கியானம் சொல்றோம்? மந்திரம் ஒருத்தன் இருந்தோம், எத்தனையோ 10,000 வருஷம் இருந்தான். அப்படி எத்தனையோ மண்ணு 1 கோடி வருஷத்துக்கும் மண்ணு சொல்றோம். 1வது மண்ணு, 2வது மண்ணு, 5வது மண்ணு. மனுன்னா என்ன? மனுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? மனுஷன் அர்த்தம். மனுன்னா மனுஷன் அர்த்தம். மற்ற பேரு வேற ஒன்றும் கிடையாது. மனு தர்மம்னா மனுஷன் நடந்துக்க வேண்டிய முறை அப்படின்னு ஒருத்தன் எழுதி வச்சான். ஆக அயோக்கிய பிரச்சனை மனு ஒருத்தன்னா ஆவரிச்சு அவன் 10,000 லட்சக்கணக்கான வருஷம் இருந்தா அவன் எழுதின தர்மம் அப்படின்னா எவனாவது சிந்திக்கவே இருக்குன்னு அது பேர்ல ஆராய்ச்சி பண்ணணுமே. அவன் சொன்னா அவன் நம்புனான். நம்ம புலவனுங்க, நம்ம புலவனுங்க அசலி சூக்கல் அந்த பாப்பானுக்கு பொருள். ஏன்னா அந்த குணம் அப்படியே வருது. படித்து அவன் பக்கல இருந்தாலும் அந்த பாப்பான் குணம் அப்படியே அவங்ககிட்ட வருது. அது அப்படியே ஒத்துக்கிறோம். இவன் படிப்புக்கு அதுதான் ஆதாரம். அதை எடுத்து சொல்லிக்கிட்டு அங்க வாழ்றோம். பிள்ளைகளை பேச முடிய மாட்டேங்கிறோம்.